நண்பர்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:30. இந்த மெட்டாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது. அது தொடர்பாக இன்று பார்ப்போம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மெட்டா நிறுவனம் பெரும் நெருக்கடியில் உள்ளாகி இருக்கிறது. அமெரிக்காவில மாநில அளவிலான குழந்தைகள் மீதான பாதிப்பு தொடர்பான முக்கிய வழக்குகளை $18 பில்லியன் தற்பொழுது நீதிமன்றம் தீர்த்து வைத்திருக்கிறது. மெட்டா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தனது தளங்களில் மாற்றங்களை செய்வதாகவும் உறுதியளித்திருக்கிறது. விஷயம் என்னன்னு முழுமையாக பார்ப்போம். நியூயார்க்கில் இளம் வயதினர் மனநலத்தை பாதிக்கும் வகையில் வேண்டுமென்றே அடிமையாக்கும் தளங்களை வடிவமைத்ததாக குற்றம் சாட்டும் பல அமெரிக்க மாநிலங்கள் தொடர்ந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு சமரச ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக $18 பில்லியன் செலுத்த ஃபேஸ்புக் நிறுவனம், அதாவது மெட்டா நிறுவனம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த சமரச ஒப்பந்தம் சமூக ஊடக நிறுவனங்களின் ஒரு முக்கிய சட்ட போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. ஆனால் $18 பில்லியன் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். பலர் தற்பொழுது எழுதி கொண்டிருக்கிறார்கள், மெட்டா நிறுவனத்தின் எதிர்காலம் என்ன ஆகும், பங்கு சந்தைகள் இறங்கும், அப்போ பங்கு சந்தைகள் முதலீடு செய்வதற்கு ஏனையவர்கள் அச்சப்படுவார்கள், ஆகவே இது மூடப்படுமா இல்லையா என்றும் வாத பிரதிவாதங்கள் சமூக ஊடகங்களில் தற்பொழுது போய்கொண்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இளம் வயது பயனாளர்களுக்கு எல்லாருமே அதுக்குள்ளதானே இருக்கிறார்கள், தினசரி நேர வரம்புகளை நிர்ணயிக்க போகிறார்கள். மாற்றங்களை தனது தளங்களிலே செய்ய மெட்டா ஒப்புக்கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள்ல இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் $17 பில்லியன் சற்று அதிகமான தொகை 2023 29 அமெரிக்க மாநிலங்கள் கூட்டாக இந்த வழக்கை தொடர்ந்தன. $17 பில்லியன் அதிகமான தொகை 29 மாநிலங்களுக்கும் ஏனைய மாநிலங்களுக்கு $1 பில்லியன் டாலரையும் வழங்க ஒப்புக்கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய இணைய பாதுகாப்பு, பல இடங்கள்ல இணையங்கள் தற்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறது குழந்தைகளுக்கு. ஆஸ்திரேலியால தடை, இங்க யூகேயிலையும் அது தொடர்பாக பேசினார்கள். இப்பொழுது என்ன நிலவரம் என்பது தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றார்கள். இளைஞர்களின் இணைய பாதுகாப்பு முயற்சிகளுக்கு இந்த நிதி வழங்கப்படும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மாவட்ட நீதிமன்ற நீதிபதி இவோன் கொன்சலஸ் புதன்கிழமை இந்த சமரச ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். கலிபோர்னியாவில் இந்த விசாரணை ஆரம்பித்த ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையில் 4 மாநிலங்கள் $1.4 டிரில்லியன் வரை இழப்பீடும் நிறுவனத்தின் தளங்களில் மாற்றங்களும் கோரியிருந்தன. இன்ஸ்டாகிராம் தலைவர் அடம் மொசேரி புதன்கிழமை 2வது நாளாக சாட்சியம் அளித்தார். மெட்டா தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் சுகர்பர்க்கும் இந்த வழக்கில் சாட்சியம் அளித்திருக்கின்றார். மெட்டா நிறுவனம் தனது தளங்கள் குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிப்பதாக நீண்ட காலமாக தீங்கு விளைவிக்கவில்லை என்று மறுத்து வருகிறது. ஆனால் பார்த்தா ஒரு இன்ஸ்டாகிராம்ல போனா குழந்தைகள் துஷ்பிரயோகம் தொடர்பான, மற்றது பாலியல் விஷயங்கள் தொடர்பான பல விஷயங்களில் குழந்தைகளை இழுத்து கொண்டு போகிறது. அது பல மாநிலங்களில் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மெட்டா சொல்கிறது, தான் தவறு செய்யவில்லை என்று சொல்கிறது. ஆனால் வெளிப்படையாக இந்த விஷயங்கள் இருக்கிறது. இளம் பருவத்தினர் பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள அனுபவத்தை பெறுவதற்கு உறுதி செய்வது மெட்டாவுக்கு ஒரு அவசியமான தேவையாக தற்பொழுது இருக்கிறது. பெற்றோர்கள் மற்றும் இளம் பருவத்தினருக்காக இதை சரி செய்ய வேண்டும் என்று தற்பொழுது குரல்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. புதிய தரத்தை அமைக்க மாநில அரசு வழக்கறிஞர்களோடு கூட்டு சேர்ந்து அவர்கள் உருவாக்க போகின்றார்கள். சமரச ஒப்பந்தம் மிக விரைவாக அதிக மாற்றங்களை கொண்டு வரும். இந்த ஒப்பந்தத்தை வரலாற்றில் ஒரு பெரிய தொழில்நுட்ப நிறுவனத்தோடு செய்யப்பட்ட சமரச ஒப்பந்தம் என்று ஜாக்சன் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஏன் வழக்கு தொடர்ந்தது என்றால், இந்த குழந்தை பாதுகாப்பு மேம்பாடுகளை இந்த தளங்களுக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் பல ஆண்டுகளாகும் என்று அவர்கள் உழைத்து கொண்டே இருந்தார்கள். கடந்த ஆண்டு மெட்டா நிறுவனம் $200 பில்லியன் லாபம் சம்பாதித்திருக்கிறது. அதுல $18 பில்லியன் என்பது ஒரு சிறிய பகுதி என்றாலும் 10 வயதினர் டீனேஜினர் அதில் செயலிகளில் செலவிடும் நேரத்தை குறைப்பதற்காக
ஒரு ஒப்பந்தம் தற்பொழுது வடிவமைக்கப்படும். இந்த செயலிகள் வடிவமைக்கப்படும். விளம்பர அடிப்படையிலான வணிக மாதிரியை கணிசமாக பாதிக்கும். அவருக்கு வருமானம் குறைய போகிறது. இளைஞர் பாதுகாப்புகள் தொடர்பான இந்த வழக்கு நிறுவனத்திற்கு கணிசமான இழப்பு அபாயத்தை ஏற்படுத்துவதாக மெட்டா ஒப்புக்கொண்டிருக்கிறது. இப்ப மெட்டா சொல்றது யூடியூப், டிக்டாக் ஆகியவை மாநிலங்களுக்கு பணம் செலுத்தவும் தங்கள் செயலிகளில் இதே போன்ற மாற்றங்களை செய்யவும் ஒப்புக்கொண்டால் இது 30% அவர்களுடைய தண்டனையிலிருந்து குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் மெட்டா நிறுவனம் இதே போன்ற 2 போதை பழக்க வீடியோக்களை வெளியிட்டதன் காரணத்தினால் வழக்குகள் வைக்கப்பட்டன. மெட்டா நிறுவனத்திற்கு எதிராக வழக்குகள் போடப்பட்டன. அந்த வழக்குகளையும் மெட்டா நிறுவனம் தோல்வி அடைந்தது. நியூ மெக்சிகோவின் தலைமை வழக்கறிஞரால் தொடுக்கப்பட்ட இந்த வழக்கு, இதுல மெட்டா நிறுவனம் 1 பில்லியன் இழப்பீடு செலுத்தி இருக்கிறது. மற்றும் ஒரு வழக்கு கேஜிஎம் என்று அறியப்பட்ட ஒரு இளைய வயதினரால் தொடுக்கப்பட்ட வழக்கு. இதில் மெட்டா மற்றும் யூடியூப் ஆகிய 2 நிறுவனங்களுக்கும் கூட்டாக 6 பில்லியன் இழப்பீடு வழங்கி இருக்கிறது. இந்த 2 நிறுவனங்களும் கூட்டாக. மெட்டா மற்ற சமூக ஊடக ஜாம்பவான்களை போலவே குழந்தைகளை அடிமையாக்கி அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக குற்றம் சாட்டி தனிநபர்கள், குடும்பங்கள் மற்றும் பள்ளி மாவட்டங்களால் தொடரப்பட்ட நூற்றுக்கணக்கான வழக்குகளை இன்னும் எதிர்கொண்டிருக்கிறது. மெட்டா இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து கொண்டே இருக்கிறது. சரி, இப்ப லோயர் மறுப்பார் தானே, ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த இழப்புகள் நிறுவனத்திற்கு கூடுதல் நிதி அபராதங்களை கொண்டு வரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃபீட் பண்ணப்படுகின்ற அல்கரிதமிக் பரிந்துரைகள், அடிக்கடி வரும் விளம்பரங்கள், அறிவிப்புகள், இது குழந்தைகள் மற்றும் 11 வயதினரை அடிமையாக்கும் நோக்கத்தோடு மெட்டா வேண்டுமென்றே வடிவமைத்ததாக மாநில அரசு தலைமை வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். மேலும் தங்களுடைய தளங்களால் இளைஞர்களுக்கு ஏற்படும் அபாயங்கள் குறித்து நிறுவனம் பொதுமக்களை தவறாக வழி நடத்தியதாகவும் பெற்றோரின் அனுமதியின்றி 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடமிருந்து சட்டவிரோதமாக டேட்டாக்களை சேகரித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இப்ப தனது டீன் அக்கவுண்ட்ஸ் அமைப்புகளின் ஒரு பகுதியாக இயல்பாகவே கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கூட இவற்றின் செயல்திறங்கள் மாநிலங்கள் மற்றும் நிபுணர்களால் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. மெட்டா தன்னுடைய 13 முதல் 17 வயது வரையிலான பயனாளர்களுக்காக தனது செயலிகள் முழுவதும் தினசரி 2 மணி நேரம் ஒட்டுமொத்த நேர வரம்பை செயல்படுத்த ஒப்புக்கொண்டிருக்கிறது தற்பொழுது. இதை பெற்றோர்கள் மட்டுமே மாற்ற முடியும். ஓகே, இவர் தொடர்ந்து தங்களுடைய பிள்ளைகள் மெட்டா பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு கட்டுப்பாடு இருக்கு. பெற்றோர்களுடைய அனுமதியோடு தான் அந்த 2 மணி நேரத்துக்கு கூட பார்க்கிறதா இல்லையா என்றதை முடிவெடுப்பார்கள். பேஸ்புக், இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து பயன்படுத்தும் ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கு பிறகும் வேண்டுமென்றே அதை பார்ப்பதை ஊக்குவிப்பதற்காக 11 வயதினருக்கு மெட்டா பிழையான தகவல்களை சொல்லி இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இனி மெட்டா எச்சரிக்கை செய்யும். 11 வயதினருக்காக நள்ளிரவு முதல் காலை 6 மணி வரை இந்த பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் செயலிகளை போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். பள்ளி நேரங்கள்ல அவர்கள் பார்க்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கும். மெட்டா இயல்பாகவே 11 வயதினரின் பதிவுகளில் உள்ள லைக்குகள், ரியாக்ஷன், எமோஜி இந்த எண்ணிக்கையை மறைத்துவிட்டு அதி தீவிரமாக அல்கரிதமிக் பரிந்துரைகளை கொண்டு போய் கொடுக்கிறது. இது ஒரு நோய் என்று தற்பொழுது வழக்கறிஞர்கள் வாதாடுகின்றார்கள். 11 வயதினர் தங்கள் வயதை பற்றி பொய் சொல்கின்றார்கள். என்னடா, வயது கூட போட்டுத்தான் அவர்கள் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுகின்றார்கள். இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆன்லைன் பாதுகாப்பு நிபுணர்களும் நீண்ட காலமாக இந்த விஷயம் தொடர்பாக கவலை தெரிவிக்கின்றார்கள். பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிரான தனிப்பட்ட குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பான பல வழக்குகளுக்கு தலைமை தாங்கியவரும் சமூக ஊடக பாதிக்கப்பட்ட ஒரு சட்ட மைய நிறுவனத்தின் வழக்கறிஞருமான மேத்யூ பெக்மேன் இந்த ஒப்பந்தத்தை குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் நாடு தழுவிய இளைஞர் மனநல நெருக்கடியை தூண்டுவதாகவும்
தெரிந்தே தயாரிப்புகளை வடிவமைத்த தொழில்நுட்ப நிறுவனத்தை பொறுப்பேற்க வைப்பதில் இது ஒரு திருப்பு முனை என்று தெரிவித்திருக்கிறார். மெட்டா நிறுவனம் தொடர்ச்சியாக இவ்வாறான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் எதிர்காலத்தில் குழந்தைகள் அடிமைத்தனத்தை உருவாக்கும் வகையில் வடிவமைப்பதை நிறுத்த வேண்டும் என்றும், குழந்தைகள் எந்த தளத்தை பயன்படுத்தினாலும் அவர்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய ஒரு பாதுகாப்பு பொறுப்பு தேவை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். சமூக ஊடக தீங்குகளால் தங்கள் குழந்தைகள் இறந்ததாக கூறும் பெற்றோர்களுடைய அமைப்பு இதனை பிரதிபலிக்கிறது. ஆகவே உலகம் முழுவதிலும் தற்பொழுது இந்த கட்டுப்பாடுகள் வர வேண்டும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இப்ப இந்தியாவில எல்லாம் பில்லியன் கணக்கான மக்கள் மில்லியன் கணக்கான மக்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப், பேஸ்புக், எல்லா விஷயங்களும். ஆகவே இது குழந்தைகளுக்கான பாதுகாப்பு தொடர்பான இந்த வழக்கு மிக முக்கியமான வெற்றிகரமான வழக்கு என்று அமெரிக்க நிபுணர்கள் சொல்கின்றார்கள். நல்லது நண்பர்களை, மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மிக நன்றி.